அடுத்த क्वेश्चन கேக்குறமா இந்த மாதிரி வந்து பிரெக்னன்சி அப்போ வாமிட் எடுப்பாங்கல அது எல்லாமே நார்மல்னு சொல்றாங்க அது வந்து உண்மையா ஆமா உண்மைமா ஸ்டார்டிங்ல வாமிட் வரும் தான் பட் ஆனா இப்போ வந்து அளவுக்கு அதிகமா வாமிட் வரும்ல அதையும் நார்மல்னு நினைக்கிறியா ஆமா நார்மல் தான் ஆனா அப்படி கிடையாதுமா இப்போ வந்து ரொம்ப அதிகமா வாமிட் எடுக்கறாங்க தண்ணியும் குடிக்க மாட்டேங்கறாங்க ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுறாங்க அதுக்கு அப்புறம் யூரின் அவுட்புட்டும் கம்மியா வருது இந்த மாதிரி வெயிட் லாஸ் ஆகுறாங்க இந்த மாதிரி பல கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்துச்சுனா அவங்க வந்து ஏன் வாமிட் வருது அப்படினு டாக்டர் கிட்ட போய் பார்க்கணும் இது எதனாலலாம் வாமிட் வரும்னா ஏற்கனவே ஹைப்பரெமெசிஸ் கிராவிடரம்னு ஒரு கண்டிஷன் இருக்கு அந்த கண்டிஷன்ல வந்து அதிகமா வாமிட் வரும் இந்த மாதிரி தண்ணி குடிக்க மாட்டாங்க அவ்வளவா அவங்க ஹைட்ரேட் பண்ணிக்க மாட்டாங்க யூரின் அவுட்புட் கம்மியா வரும் அந்த மாதிரிலாம் வந்து இருக்குமா ஸோ அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும் எதனாலன்ட்டு அவங்க வந்து ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சி முன்னாடி இருந்த ப்ரெக்னன்சியில் இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா இப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா 2 குழந்தைங்க இருக்கும்ல ட்வின் பேபி இருக்கும்ல அந்த டைமில் ட்வின்னால அதிகமாக வாமிட் வரும் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படி இல்லைனா ஜிடிடின்னு சொல்லுவாங்க ஜிடிடின்றது வந்து கெஸ்டேஷனல் ட்ரோஃபோபிளாஸ்டிக் டிசீஸ் இது வந்து ரொம்ப ஆபத்தானதுன்னு வச்சுக்கோங்க அந்த கரு வந்து ரொம்ப ஆபத்தான கருன்னு வச்சுக்கோ அந்த கண்டிஷனில் வந்து இதெல்லாம் சிம்டம்ஸ் கொடுக்கும் இதெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இல்லை இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லை சாதாரண ப்ரெக்னன்சியில் வர வாமிட் தான் அப்படின்ட்டு விட்டுட்டோம்னா அது வந்து பின்னாடி நம்மளுக்கு கஷ்டமாயிடும் ஸோ அதனால ப்ரெக்னன்சியில் வாமிட் வரது நார்மல் தான் ஆனால் வந்து அளவுக்கு அதிகமாக வந்தால் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணணும் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணணும்